ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம பாண்டியன் நீங்கள் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஓர வஞ்சனை பண்ணக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது என்ன நீங்கள் பார்த்த பொண்ணுங்கிறதுக்காக இவ்வளோ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம தங்கமயில டைனிங் டேபிள் உட்கார வச்சு நம்ம ராஜை பரிமாற சொன்னப்போ நம்ம ராஜு மூஞ்சி போனால் போக்க பார்க்கணுமே அப்படியே கடுப்பாயிடுச்சு. கடுப்புலேயும் ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம கதிருக்கு அவங்க எடுத்து வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு ரொமான்ஸ் வந்துருச்சு. வேறு லெவலில் இருக்குப்பா. கதிருக்கும் நம்ம ராஜுக்கு ரொமான்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கதிருன்ற பேருக்கே ரொமான்ஸ் வரும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சரி பொரியல் எடுத்து வைக்க இவங்க கைப்படா டே கையை வச்சுக்கிட்டு சும்மா இருடா அப்படின்னு படத்துலேயே ஒரு பாட்டை போட்டு விட்டாங்க. அந்த பாட்டை வந்து பழனி சார் பாடி காமிக்க என்னடா இப்போ பாட்டு கம்னு இருடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை மாமா, சும்மா பேசிகிட்டு இருக்கேன் மாமா, எம்டன் அப்பாவாச்சே அதனால் சமாளிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு எல்லாரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிற டைமில் நம்ம தங்கமயில் விடவே மாட்டேங்குது. நீங்கள் போய் கதிர்ட்டு பேசிடுவாங்க அன்னைக்கிட்ட இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு இவர் வெளியே வந்து நின்று என்னடா கஷ்டமாக இருக்கா, எப்படி இருக்குது, வேலை எப்படி போகுது அப்படின்னு சொல்லி விஷயத்த கேட்க, ஏன்டா இப்போலாம் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான் தூங்குறேன்ற விஷயத்த சொல்கிறாரு. இப்போ உள்ள பசங்கள்லாம் ரொம்ப பொறுப்பாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் கம்மி தான், பரவாயில்ல 2 வருஷம் என்ஜாய் பண்ணிட்டல போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் தங்கமயில்கிட்ட வந்து பேசுனீங்களா தம்பிட்டேன்னு சொல்லி கேட்க, நிறைய பேசணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கூட எனக்காக பேசலையேன்னு யோசிக்கிறேன். ஏம்மா நீ இப்படி இருக்கா, அவங்க குடும்பத்தை ஏமா பிரிக்கிறதுக்குனே பார்க்குற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடத்துல வந்து கும்மி அடிச்சுட்டு போயிடாதமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி நீ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, இவர் கடைசி வரையும் நமக்கு பேச மாட்டாருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. மறுநாள் விடிஞ்ச உடனே யாரு காலையிலே என்ட்ரி அப்படியே மங்களகரகமாக வந்து இறங்குறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம மீனாவும் செந்தில் இருந்தாங்க. அந்த வேலை ஆப்படிக்க போகுதுன்னு தெரியல அவங்களுக்கு. பயங்கரமாக திட்ட போகிறாங்க. தெரியாமலே வந்து நின்று கோலம்லாம் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நிற்கிறாங்க. நின்று உடனே கண்ணாப்பினான்னு பேசுகிறாரு நம்ம பாண்டியன். வாயை வச்சுட்டு கம்மியே இருக்க மாட்டியாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே.